ஓம் சிவமகா வாழச்சித்த தேவாய நமோ நமக. ஓம் பிரபஞ்ச அகத்திய வாழச்சித்த சபையை போற்றி. அப்பா ரொம்ப நன்றி அப்பா. இன்னைக்கு நீங்கள் தீபாவளி காட்டுதப்ப சிவலிங்கத்தில் அப்படியே அவங்க உருவம் தெரிஞ்சிச்சு. அதை பார்த்து கண்ணை மூடவங்களையும் நீங்கள் அதே தீபத்தை உங்கள் சுழிமனையில் பார்த்தேன்ப்பா. அண்ணன் சொன்னாங்க. சரி அண்ணன் சொல்லிட்டாங்க, சொல்ல வேண்டாம்னு நினச்சேன். இருந்தாலும் அப்பா பேசிட்டாங்க எதையும் மறைக்கக்கூடாதுன்னு, அதனால் சொல்கிறேன்ப்பா. சரி சரி சரி. அடுத்து உடம்பு சரியில்லாமல் இருக்குதப்பா, ரொம்ப முடியாமல் இருந்துச்சுப்பா. அடுத்து தவம் உட்காந்தோம்ப்பா. உட்கார்றதப்ப எல்லா பக்கமும் காஞ்சி போயிருக்கு, எதுவுமே இல்லைப்பா. ஆனால் இன்னொரு இடத்துக்கு போனால் கண்ணாடியாக இருக்குது, தண்ணி தண்ணியாக இருக்குது. ஆனால் உள்ளே போன்னு சொல்கிறீங்கப்பா. ஆனால் என்னால் நீச்சல் தெரியாது, நான் எப்படிப்பா உள்ளே போவேன்னு கேட்கேன். நீ உள்ளே போவேன், உள்ளே இருக்காங்க பார்த்துக்கு வாங்க அப்படின்னாங்க. உள்ளே போனால் நீங்கள் உட்காந்துருக்கீங்கப்பா. அது என்ன தடம், அது என்ன தலம், கண்ட தலம் என்று கூற முடியுமோ? அப்பா தவம் பண்ண கங்கை, பாதாள கங்கை. பாதாள கங்கா நதிநீரில் தவம் இருந்தான், 11,000 யுகமாக தவம் இருந்தான், யுக புண்ணியத்தை பெற்றான் என்று அகத்தியன் நாமம் கொண்ட ஒருவன் தான் அகத்தியன் என்று அளந்து விட்டு கொண்டிருக்கின்றான் என்று கூறுகின்ற பிரபஞ்சமே இது என் சாட்சி என்று அகத்தியன் உரைக்கிறான். ஓம் அகதீசாய நமக. இது பிரபஞ்ச மகாசபையின் சாட்சி. சாட்சியை வைத்து சபையை நிகழ்த்தவில்லை, சாட்சிக்குள் சபை திகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்று அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. பாதாள கங்கா நதிநீரில் தவம் இருந்தான், 11,000 யுகம் கடந்த பேராற்றலை பெற்றான், பெற்ற புண்ணியத்தை பகிர்கின்றான் சீடர்களுக்கு சரணாகதியின் மூலமாக என்று அகத்தியன் கூறி வருகின்றோமே, அது நிதர்சனமான உண்மை என்பதற்கு எம் சீடர்கள் சான்று என்று அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அற்புத நிலையாய் கண்ட காட்சி. ரொம்ப நன்றிப்பா. இக்காட்சியை உரைத்தமைக்கு உமக்குத்தான் அகத்தியன் நன்றி கூற வேண்டும். ஓம் அகதீசாய நமக. அற்புதங்கள் தொடரும், அதிசயங்கள் நிகழும், அபூர்வங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கும் என்று அகத்தியன் நல்ல ஆசிகள் வழங்கி மகிழ்கின்றோம். ஓம் அகதீசாய நமக.